இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இனியும் ரோஹித் சர்மா விடைபெற வேண்டும், ஓய்வு பெறுகின்றார். இவ்வாறான கருத்துக்கள் அடுத்த உலகக்கிண்ணம் வரையும் தேவைதானா? இப்படி ஒரு கேள்வியினையும் இன்றைய போட்டியின் பின்னரை பார்த்ததன் பின்னர் கேட்க தோன்றுகின்றது. ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்களால் செய்ய வேண்டிய உச்சபட்ச விஷயங்களை செய்து கொடுக்கின்றார்கள். இதன் பின்னரும் ஏன் மீண்டும் மீண்டும் இவ்வாறான கேள்விகள் ஏன் கேட்கப்பட வேண்டும், ஏன் இவ்வாறு விஷயங்கள் வெளிவருகின்றன? உண்மையில் குழப்பமான விடயங்களாக இருக்கின்றன. சாதனைகளை தொடர்ந்தும் இந்த வயதிலும் படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தாண்டி இனி வேறு என்ன விடயம் வேண்டும்? அனுசரணை வழங்குகின்றது ஐக்கிய ஆப்டிகல்ஸ் வவுனியா, பழைய பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர் இங்கிலாந்து வசமாக மாறியிருக்கின்றது. இந்திய அணி முதலாவது இடத்தினை இழக்கக்கூடிய ஒரு அபாய நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்து அணி 8ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. லார்ட்ஸ் மைதானத்தில் வைத்து இரண்டாவதாக துடுப்படுத்த ஆடுகின்ற அணி வெற்றி பெற முடியாது என்பது வரலாறு. அது நடைபெறவில்லை. 25 வருடங்களின் பின்னர் கிட்டத்தட்ட விளையாடி இருக்கின்றார்கள். 24 வருடங்களின் பின்னர் லார்ட்ஸில் இந்திய அணி ஒரு நாள் சர்வதேச போட்டியில். எனவே தோல்வியில் முடிய வேண்டிய நிலைமை ஒன்று உருவாகி இருக்கின்றது. 2-1 என்ற ரீதியில் இந்திய அணி தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. உண்மையில் இந்தியாவின் தோல்வி என்பதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாள் சர்வதேச போட்டியில் அணியில் பல வீரர்களுக்கு உபாதைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்தில் வைத்து உபாதைகள் ஏற்பட்டிருக்கின்றன. மாற்று வீரர்கள் சரியாக அமையவில்லை என்ற விஷயங்களை சொன்னாலும் கூட இந்தியாவின் தோல்வி என்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அணி அல்ல, 2 அல்ல, 3 அணிகளை வேணும் என்றாலும் நாங்கள் தருகின்றோம் என்று இருக்கின்றவர்களுக்கு மாற்று வீரர்கள் இல்லையா? குறிப்பாக பந்து வீச்சாளர்களின் தெரிவில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும். மிக மோசமான பந்து வீச்சாளர்கள் தெரிவு. வயது போய்விட்டது என்று முகமது ஷாமி, புவனேஸ்வர் குமார் எல்லோரையும் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இன்னும் விளையாடக்கூடிய தகுதியோடு இருக்கின்றார்கள் என்பதை IPL நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். உலக கிண்ணத்துக்கு இன்னும் இருப்பது 1 வருடம். விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் 39 வயதில் விளையாட முடியுமாக இருந்தால் 34, 35 வயதான பந்து வீச்சாளர்களால் ஏன் விளையாட முடியாமல் போகும்? அதே போன்று சகலதுறை வீரர்களுக்கான இடம் சிக்கலாக இருக்கின்றது. அணி தெரிவை சரியான முறையில் இந்திய அணி மேற்கொள்ள தவறுமாக இருந்தால் அடுத்த உலக கிண்ணத்தில் இறுதிப் போட்டி என்ன, காலிறுதி அரையிறுதி போட்டியினை எட்டி பார்ப்பதே சிக்கலான நிலைமை இந்திய அணிக்கு உருவாகிவிடும். இந்திய அணி நல்ல உச்சபட்ச உயரிய நிலையில் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்ல முடியாது. இந்திய அணி வீழ்ச்சி பாதையில் செல்ல தொடங்கி இருக்கின்றது. முதலாவது இடத்திலிருந்து 2வது இடம் நோக்கி நகர்கின்றார்கள். ஏணிப்படியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க தொடங்குகின்றார்கள். உலக கிண்ணத்திற்கு இடையில் கீழே விழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகின்றன. விஷயங்களை சீர் செய்யாவிட்டால் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. ஆசியாவில் இல்லை, அடுத்த முறை உலக கிண்ணங்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 387 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. லார்ட்ஸ் மைதானத்தில் முதலில் துடுப்படுத்த ஆடுவதே பெரிய விஷயம். ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் வீடியோவிலும் சொல்லியிருந்தேன். முந்தைய வீடியோவில் இந்த மைதானத்தில் கடைசியாக நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி 330 ஓட்டங்களை பெற்றும் தென்னாப்பிரிக்க அணியை 325 ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தியது. எனவே கிட்டத்தட்ட 50 ஓட்டங்கள் இந்த போட்டியில் இங்கிலாந்து அதிகமாக பெற்றுக்கொண்டது. உண்மையில் அது பெற்றுக்கொண்டதை விட இந்தியாவின் பந்து வீச்சாளர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். 5 பந்து வீச்சாளர்கள் 6 துடுப்பாட்ட வீரர்கள் என்ற கம்பினேஷனோடு விளையாடி இருந்தார்கள். நல்ல கம்பினேஷன். ஆனால் இவ்வளவு ஓட்டங்களை வழங்கியதன் பின்னர் துடுப்பாட்ட வீரர்களால் இவ்வாறு துரத்தி அடிக்க முடியும். இந்திய அணி 360 ஓட்டங்களை பெற்றது. 7 விக்கெட்டுகளை இழந்து 27 ஓட்டங்களினால் தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் என்பது பாராட்டத்தக்க நல்ல போராட்டம். இது துடுப்பாட்ட வீரர்களினால் சாத்தியமாகி இருக்கின்றது. ஆனால் பந்து வீச்சாளர்கள் எதையும் செய்யவில்லை. இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டத்தில் பென் டகட் 141 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஜேக்கப் பெத்தல் 91 ஓட்டங்கள், ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 192 ஓட்டங்கள், ஜோ ரூட் ஆட்டமிழக்காமல் 74 ஓட்டங்கள், ஹாரி புரூக் 14 ஓட்டங்கள், ஜோஸ் பட்லர் 13 பந்துகளில் 41 ஓட்டங்கள். பந்துவீச்சில் பிரசித் கிருஷ்ணா 10 ஓவர் 2 ஓட்டம் மற்றவர்கள் 69 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். பிரின்ஸ் யாதவ் 10 ஓவர் 79 ஓட்டங்கள் 1 விக்கெட். ஆர்ஷிப் சிங் 10 ஓவர் 72 ஓட்டங்கள். குர்னூர் பிரார் 10 ஓவர் 97 ஓட்டங்கள். அக்ஷர் பட்டேல் 10 ஓவர் 61 ஓட்டங்கள். இந்த பந்து வீச்சாளர்கள் பற்றி நான் பேசவில்லை. இனி என்ன செய்ய வேண்டும், எவ்வாறான முடிவை எடுக்க வேண்டும் என்பதை இந்தியாவின் தெரிவு குழுவினர் தான் பார்க்க வேண்டும். இதில் எத்தனை பேர் காணாமல் இனி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதும் தெரியவில்லை. இந்திய அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய வேளையில் 50 ஓவர்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ஓட்டங்கள். ரோஹித் சர்மா 110 பந்துகளில் 138 ஓட்டங்கள். சுப்மன் கில் 77 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 147 ஓட்டங்கள்.
ஓட்டங்கள், விராட் கோலி 60 பந்துகளில் 74 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகிய இருவரும் இணைந்து 113 ஓட்டங்களை இடைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டார்கள். அதன் பின்னர் தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் வீழ்ந்தன. மத்திய தர வரிசை வீரர்கள் அதிரடியாக துடுப்படுத்த ஆட முயற்சித்த பொழுதும் அது கை கொடுக்காமல் போக இந்திய அணி தோல்வியினை சந்தித்தது. இறுதி நேரத்தில் ஆர்ஷிப் சிங் 6 பந்துகளில் 15 ஓட்டங்களையும், குர்னூர் பரார் 14 பந்துகளில் 18 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க இந்த தோல்வி எண்ணிக்கையானது குறைந்திருக்கின்றது. எனவே இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர் இங்கிலாந்து வசமாகி இருக்கின்றது. இந்தியா தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. T20 போட்டித் தொடரில் 4-0 என இங்கிலாந்து அணி தொடர் வெற்றியினை பெற்றுக் கொண்டது. ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரில் 2-1 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக இங்கிலாந்து அணி ஒருநாள் சர்வதேச போட்டியின் தரப்படுத்தல்களில் 8வது இடத்தில் காணப்படுகின்ற அணி. அவர்கள் தங்களை வளர்த்துக் கொண்டு, தங்களை மேம்படுத்திக் கொண்டு இப்பொழுது அடுத்த கட்டம் நோக்கி நகர்கின்றார்கள். சரியான வளர்ச்சி பாதை நோக்கி நகர்ந்து செல்கின்றார்கள் என்பதும், இந்தியா மறுபக்கமாக அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் செல்லவில்லை என்பதும், வீழ்ச்சி பாதையில் செல்கின்றது என்பதும் தெளிவாக தென்படுகின்றது. எனவே இங்கிலாந்து அணியின் இந்த லோர்ட்ஸ் வெற்றியானது மிக முக்கியமானது. இதேவேளையில் இந்திய வீரர் ஒருவர் லோர்ட்ஸ் மைதானத்தில் பெற்றுக்கொண்ட முதலாவது சதம், ஒருநாள் சர்வதேச போட்டியில் பெற்றுக்கொண்ட முதலாவது சதம் என்ற வரலாற்று சாதனையை ரோஹித் சர்மா ஏற்படுத்தி இருக்கின்றார். லோர்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து அணி பெற்றுக்கொண்ட இதுவரையில் விளையாடிய போட்டிகளில் ஒரு அணி பெற்றுக்கொண்ட கூடுதலான ஓட்டங்கள் என்ற சாதனையும் இன்றைய தினம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. லோர்ட்ஸ் மைதானம் ஒரு நல்ல மைதானம், பலரும் விளையாட விருப்பப்படுகின்ற கிரிக்கெட்டின் தாயகம் என்று சொல்லப்படுகின்ற மைதானம். அந்த மைதானத்தையும் இப்படி ஃபிளட் பட்ச் ஆக்கி இப்படி ஓட்டங்களை அடிக்கக்கூடிய ஒரு மைதானம் ஆக்கினா கிரிக்கெட் எங்கே போகிறது? ஏன் ஒரு 300 ஓட்டங்கள் 275 ஓட்டங்களை பெற்று இறுக்கமான ஒரு போட்டியினை பார்க்கக்கூடியது சுவாரஸ்யம் இல்லையா? தனியே 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் மட்டும் அடிப்பதை பார்ப்பதுதானா சுவாரஸ்யம்? 1 ஓட்டங்கள் 2 ஓட்டங்களை பெறுவதும் விக்கெட்டுகள் கைப்பற்றப்படுவதும் அது கிரிக்கெட் இல்லையா? கிரிக்கெட்டில் சுவாரஸ்யம் இல்லையா? என்னவோ தெரியல போங்க. 6 4 அடிச்சாதான் கிரிக்கெட்னு சொல்றாங்க. அனுசரணை வழங்குகின்றது ஐகேஆர் ஆப்டிகல்ஸ் வவுனியா. நல்ல தரமான கண்ணாடிகளை, மூக்கு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் ஐகேஆர் ஆப்டிகல்ஸுக்கு செல்லுங்கள். பழைய பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் தொகுதியில் 2 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்படும். தரமான லென்ஸ், தரமான ஃப்ரேம், மலிவான விலையில் ஐகேஆர் ஆப்டிகல்ஸ் வவுனியா.